வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதியும் நாம் வாசித்து பார்க்கும்போது சில உன்னதமான காரியங்களை நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை அழகாக நடத்துகின்றார். சங்கீத புஸ்தகத்திலே முதல் சங்கீதத்தை கொஞ்ச நேரம் நம்ம சிந்திப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலையும் அவர் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய பாதத்திலே நாம் வெற்றி பெறுவோம். சங்கீத பகுதியிலே முதல் வசனத்தின் பகுதியை நாம் பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி முதல் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நல்ல தொடர்புகள் இருக்கிறது, தெளிவற்ற ஒரு தொடர்புகளும் இருக்கிறது என்பதை நாம் இந்த முதல் பகுதியிலே பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழிகள், பரியாசக்காரர் உட்காரும் இடம். இதுதான் வாழ்க்கையில சில நேரங்களில் மனித தன்மை எழுந்து போகக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த சமுதாயத்தை திருத்தும் முறையில அவர் சில நல்ல காரியங்களை சொல்லுகின்றார். 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிப்பட்ட போராட்டமான இந்த உலக வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு நங்கூரத்தை ஏற்படுத்துகிறத நம்ம அந்த பகுதியில பார்க்கிறோம். ஒரு பெரிய நங்கூரம் அதிக கனமுள்ள ஒரு கப்பலை அது நிறுத்தி வைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே போலதான் இந்த பகுதியில நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் கீதம் பாடப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அப்படி நாம இருக்கும் போதுதான் நம்ம பாக்கியவானின் அனுபவத்தை இந்த கால நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் இந்த கால நேரத்துல உங்களை அழைக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட இப்படி நாம் இருப்பதனாலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில இடங்களை நம்ம சுற்றி பார்க்கும் போது எத்தனையோ இடங்கள்ல சில மரங்களின் குளிர்ச்சி, மரங்களின் அழகு, அந்த கிராமத்தின் சிறப்பு, அங்கு கிடைக்கின்ற பழங்கள், அங்கு நடைபெறுகின்ற மக்களின் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தால் கஷ்டப்படுறவங்க கூட கவலைப்படாதபடி ஓடி செல்லக்கூடிய அளவுக்கு தேவன் சில கிராமங்களிலே சில நடைபாதைகளிலே சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். அதே போலதான் அவர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் அவன் சொல்லுவதெல்லாம் வாய்க்கும் ஒரு சூழ்நிலைக்கு தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால் நாம் வேதத்தில் பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கணும். அப்படி நம்ம இருக்காவிட்டால் நாம் துன்மார்க்கர் என்ற பட்டத்தை பெறுகிறோம். இந்த உலகத்திலே யாரும் அவர்களை நேசிப்பதில்லை. துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பதரை போல இருக்கிறார், ஆடி ஆடி ஓடி ஓடி எந்த பிரயோஜனமும் இல்லை, நேரத்துக்கு நேரம் தன்னை மாற்றிக்கொள்கின்ற சூழ்நிலை. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. எந்த விதமான ஒரு உள் மதிப்பும் ஒரு வெளி மதிப்பும் அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிகிறார். நீதிமான்கள் பலத்த துருகங்கள், அவருடைய வழியை அறிகிறார். துன்மார்க்கின் வழி எப்போதுமே அழிந்து போகும். எனவே இந்த கால நேரத்துல விழுந்து விடுவதற்கும் எழும்பி வருவதற்கும் ஏராளமான சந்தர்ப்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்தி அவருடைய பணியிலே முன்னேறி செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு முன்னேறி செல்லும் போது தேவன் துன்மார்க்கர் என்ற நிலையை மாற்றி அவர் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே ஏதேனும் குறைகள் ஏதேனும் இருந்த இந்த காலை நேரத்திலே இந்த வேத பாடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது
info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.